ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா இப்போ இங்கே இங்கே பாருங்க, இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. ஸோ ஈங்கிற ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு எவ்வளோ ஏ ஈவெண்ட் இருக்குது, ஸோ அதுதான் ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து சிம்பிள் மீனிங் ஃபார்முலா எப்படி வரும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பினா இங்கே பாருங்க, வென் டயக்ராம் கட் போட்டிருக்காங்க. ஸோ இது ஏங்கிற ஒரு ஈவெண்ட், ஸோ இது வந்து பிங்கிற இன்னொரு ஈவெண்ட். ஸோ இந்த ஏவும் பியும் ஒரு இடத்துல merge ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த தான் வந்து இன்டர்செக்ஷனும்பாங்க. ஸோ நான் இப்போ பியில் எவ்வளோ ஏ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த இந்த அளவு தான் என்னோட பியில் ஏ இருக்குங்கிற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ஷனையும் நான் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒட்டுமொத்த பிஐயும் நான் வந்து டிவைட் பண்ணால் எனக்கு ஏ எவ்வளோ பியில் இருக்குது அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுவே நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஏல எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதே மாதிரி இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ இப்போ ஏல எவ்வளோ பி இருக்குன்னு கேட்டாங்கன்னு வைங்க. அதான் முதல்ல இன்டர்செக்ஷன் இதை எடுத்துப்போம், தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இதை ஒட்டுமொத்தத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பியில் பி எவ்வளோ இருக்குது அது கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ இன்டர்செக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட இது, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பண்ணால் எனக்கு இன்டர்செக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இது பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கிடைச்சிடும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லைன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.